தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை நிலவரம் குறித்து முதல்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் 150 புள்ளிகள் சரிஞ்சு 84,628 முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 29 புள்ளிகள் சரிஞ்சு 25,936 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம ஃபினான்ஸ் கரஸ்பாண்டன்ட் விக்னேஷ் கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் விக்னேஷ், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. ஓகே, இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு? நம்ம வழக்கமா பார்த்த ஒன்னு ஹை ஒன்னு லோ அப்படின்னு இல்லாம இன்னைக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு சந்தையில. இன்னைக்கு ட்ரேடிங் கொஞ்சம் ஏற்ற இறக்கமா தான் இருந்து சொல்லலாம். சந்தை ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றத்துல ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு 9:40 காலை 9:40க்கு அப்புறம் சரிவு அடைஞ்சது. திரும்பி 12 மணிக்கு மேல ஒரு ஏற்றத்தை கண்டுச்சு. அப்புறம் ஒரு 1:30 மணிக்கு மேல திரும்பி சரிவு. அப்புறம் மத்தியானம் ஒரு 2:50க்கு மேல திரும்பி ஒரு ஏற்றம் அப்படின்னு ரொம்பவே வால்டரா தான் இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் தான் டெக்னிக்கல்ல தான் இருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 85,000 புள்ளிகள்ல ஒரு பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு ஹியூஜ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதே மாதிரி நிப்டில 26,000 புள்ளிகள்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதை தாண்டறதுக்கு தான் சந்தை ரொம்ப கஷ்டப்படுது. இப்போ சந்தை நல்ல செய்திகள் தான் இருக்கு. யூஎஸ் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் நேற்று ஒரு வரலாறு காணாத உச்சத்தை தொட்டிருக்கு. ஏன்னா அமெரிக்கா சைனா இடையான வர்த்தக பேச்சுவார்த்தை அது சம்பந்தமா அவங்களுக்கு பாசிட்டிவா தான் மார்க்கெட் பாக்குது. அமெரிக்க சந்தை ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. ஆனா இந்திய சந்தை ஏற்றத்துக்கு உச்சத்துக்கு பக்கத்துல இருக்கு. ஆனா அந்த பேரியர், அந்த சைக்காலஜிக்கல் பேரியர்னு சொல்றாங்க, அந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்ட மாட்டேங்குது. சென்செக்ஸ் 85,000 நிப்டி ஒரு 26,000 அதை தாண்ட விடாமே கொஞ்சம் சரிவிட இருக்கு. முக்கியம் பாத்தீங்கன்னா ஃப்ரைடோட ஹைக்கு கீழே தான் இன்னைக்கு இறங்கி இருக்கு. அதை தாண்ட முடியாம சந்தை ஒரு அழுத்தத்துல பிரஷர்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த வால்டிலிட்டிக்கான ஒரு மேஜரான ரீசனா இருக்கு. ஓகே, இதுல பர்டிகுலரா எந்த செக்டாருடைய ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஏறிச்சு, அதை ஏதாவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஏற்றம் பாத்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாக்ஸ் ஒரு நல்ல ஏற்றம் பண்ணுச்சு. அதே மாதிரி பிஎஸ்யூ பேங்க்ஸ், பொதுத்துறை வங்கிகள், அந்த துறையும் ஒரு நல்ல ஏற்றம் பண்றது. ரெண்டுமே ஒரு 1.2% அந்த அளவுக்கு ஏற்றம் கண்டிருக்கு ரெண்டு இண்டெக்ஸுக்குமே. ஸ்டாக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், இந்த மாதிரி மெட்டல் ஸ்டாக்ஸ் தான் ரொம்ப டாப்பா இருந்துச்சு. இன்னைக்கு மெட்டல் ஸ்டாக்ஸோட ஏற்றத்துக்கு சில முக்கியமான காரணம் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டல்ஸோட பிரைஸே மார்க்கெட்ல ஏறி இருக்கு. முக்கியமா காப்பர், அலுமினியம், இதெல்லாம் குளோபல் மார்க்கெட்ல மெட்டல் பிரைசஸ் ஏற்றம் பண்ணிருக்கு. இப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் அந்த கம்பெனியோட ஷேர் ஏற்றம் அடைஞ்சிருக்கு. அவங்க காப்பர் அண்ட் அலுமினியம் ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது தவிர யூஎஸ் சைனா இடையான வர்த்தக பேச்சுவார்த்தை இன்னொரு முக்கியமான காரணம். ஏன்னா இரு நாடுகளுமே ஒருத்தர் மேல ஒருத்தர் பல்வேறு வர்த்தக தடைகளை விதிச்சிருக்காங்க. இப்ப அமெரிக்கா பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ், அப்புறம் சிப் மேக்கிங் எக்யூப்மெண்ட், இது மாதிரி பொருட்களுக்கு சைனாவுக்கு ஏற்றுமதி பண்ண விடாம தடை பண்ணி வச்சிருக்காங்க. சைனாவும் அதே மாதிரி ரேர் எர்த் மினரல்ஸ் சொல்றோம், அது எலக்ட்ரானிக்ஸ், மிலிட்டரி எக்யூப்மெண்ட், ஏர்கிராஃப்ட், இது மாதிரி நிறைய பொருட்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தேவை. அதுக்கு உலகத்தோட 90% ரேர் எர்த் மினரல்ஸ் சைனா தான் அவங்க ப்ராசஸ் பண்றாங்க. பட் அதை ஏற்றுமதி பண்றதுக்கு தடை விதிச்சு வச்சிருக்காங்க. பட் இப்போ இந்த வியாழக்கிழமை இரு நாட்டு அதிபர்களும் சந்திக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. அது ஒரு பாசிட்டிவா தான் தெரியுது. அதனால இந்த வர்த்தக தடைகள் இதெல்லாம் குறைஞ்சு ஒரு வர்த்தகத்துல ஒரு பாசிட்டிவான சூழல் உருவாகும் அப்படின்னு சந்தை பார்க்கு. ஸோ அது இன்னொரு காரணம் மெட்டல் ஸ்டாக்ஸோட ரேலிக்கு. இது தவிர இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவில ஸ்டீல் ரொம்ப சீப்பா, ரொம்ப மலிவா சர்வதேச சந்தைன்னு எடுத்து இறக்குமதி பண்றாங்க. நிறைய ஸ்டீல் சீப் ஸ்டீல் இந்தியாவில குவிக்கப்படுது. ஸோ இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு இந்திய அரசு ஒரு அழைப்பு எடுத்திருக்கு ஸ்டீல் இம்போர்ட்டர்ஸ், ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ இது இன்னொரு காரணம் சொல்லலாம். மெட்டல் ஸ்டாக்ஸ்க்கு ஏற்றத்துக்கு இது மாதிரி பலவித காரணங்கள் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு பிஎஸ்யூ பேங்க் ஸ்டாக்ஸும் நல்ல ஏற்றங்கள் இருக்கு. அது முக்கியமான காரணம் என்னன்னா பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஃபாரின் ஓனர்ஷிப் அந்த உச்ச வரம்பு அது இப்ப 20% இருக்கு இது வரைக்கும். இதனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட அவங்களோட வரம்பு ரொம்ப குறைவா தான் இருக்கு. அவங்களோட முதலீடுகள் ரொம்ப குறைவா இருக்கு. இப்ப எஸ்பிஐ பாத்தீங்கன்னா இந்தியாவோட மிகப்பெரிய வங்கி, ஆனா அதுல ரொம்ப ஒரு கம்மியான அளவுக்கு தான். இப்ப 9.6% தான் ஃபாரின் ஓனர்ஷிப் இருக்கு. அதே மாதிரி கனரா பேங்க் எடுத்தீங்கன்னா ஒரு 12% தான் இருக்கு. அது காரணம் அந்த 20% உச்சவரம்பு அப்படிங்கிறது. இதை உயர்த்துவதற்கு இந்திய அரசு இப்ப திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல். இது குறித்து நிதி அமைச்சகமும் ரிசர்வ் வங்கியும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஊடகங்கள்ல தகவல் வெளியா இருக்கு. இப்படி இது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அரசு ஃபாரின் கேபிட்டலை பிஎஸ்சி பேங்க்ஸ்ல இழுக்கணும், நிறைய இருக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே நேரம் ஏற்கனவே அரசு சொல்லியிருக்காங்க எல்லா பிஎஸ்சி பேங்க்ஸ்லயுமே 51%, அதாவது மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டரா அரசு தான் இருக்க விரும்புது அப்படின்னு அவங்க ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாங்க. இப்போ அவங்க 49% ஃபாரின் ஓனர்ஷிப் உயர்த்தலாம்னா என்ன, உச்சவரம்பு அதிகபட்சமா எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிற உச்சவரம்பு உயர்த்துவது குறித்து அவங்க பரிசீலனையில இருக்கு. இதனால என்ன ஆகும், இதுவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டால், இதை அமல்படுத்தப்பட்டால் ஃபாரின் கேபிட்டல் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. எஸ்பிஐ, பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், இது மாதிரி பொதுத்துறை வங்கிகள்ல அந்த எதிர்பார்ப்புனால, ஒரு யூகத்தினாலே இன்னைக்கு பிஎஸ்சி பேங்க் ஸ்டாக்ஸ் நல்ல ஏற்றம் பண்றது. ஆனா இது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அல்ல. இது
செயல்படுத்தப்படுமா அப்படிங்கறதும் நமக்கு உத்தரவாதம் இல்லை. ஸோ இப்போதைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு, அதை மார்க்கெட் ஒரு ஸ்பெகுலேட் பண்ணி யூகத்துல அதை ஏற்றிருக்காங்க. ஒரு பக்கம் மெட்டல் ஸ்டாக்ஸினுடைய அந்த ரைஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தங்கமும் வெள்ளியும் சரிஞ்சிருக்கு. என்ன காரணம் விக்னேஷ்? இப்போ நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், இதுவுமே ஒரு கணிசமான அளவுக்கு ஏற்றம் கண்ட பிறகு அதுல ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு, அதாவது விற்று லாபத்தை எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு நியூஸ் வேணும் இல்லையா, ஒரு தூண்டுகோல் மாதிரி வேணும். அந்த மாதிரி தங்கம் வெள்ளி இரண்டுமே கடுமையா ஏறிடுச்சு. இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா தங்கம் 50% மேல ஏறி இருக்கு, வெள்ளியுமே நல்ல விலையேற்றம் கண்டிருக்கு. இந்த சூழல்ல இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஎஸ் சைனா ட்ரேட் டாக்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட வர்த்தக பேச்சுவார்த்தை ஒரு முக்கியமான இரு நாடுகளுக்கும் இடையான வர்த்தக பதற்றமே கோல்டு மாதிரியான சேஃப் ஹேவன் அசட்ஸ்ன்னு சொல்றோம், ஒரு பாதுகாப்பான சொத்துன்னு பார்க்கப்படுது இல்லையா, அதுல முதலீடுகளை குவிச்சுது. முதலீடுகள் நிறைய போணுச்சு. அதுக்கு ஒரு காரணம் இந்த வர்த்தக பதற்றமே. இப்ப அந்த வர்த்தக பதற்றம் தனியறதுக்கான அறிகுறிகள் தெரியுது. அப்படின்றதுனால கணிசமான ஏற்றமடைந்த தங்கம் அதெல்லாம் வித்து லாபத்தை பதிவு செய்யறாங்க. இந்த ப்ராஃபிட் புக்கிங்கே ஒரு முக்கியமான காரணம் தங்கத்தோட சரிவுக்கு. இன்னொன்னு, இந்த அளவுக்கு ஒரு கணிசமான ஏற்றத்துக்கு அப்புறம் அது கீழே இறங்குவது அப்படிங்கறதே ஒரு ஆரோக்கியமானது, அந்த ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் சொல்லலாம். நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் தங்கம் விலை சரிஞ்சா சந்தோஷம் தான் படுவாங்க. ஸோ கமாடிட்டிஸ்ல மற்ற விஷயங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? க்ரூட் ஆயில் ஒரு 1.2% டவுன், இந்த மாதிரி கோல்டு ஒரு 1.5% டவுன், சில்வர் ஒரு 1.2% டவுன். இந்திய சந்தையிலும் கிட்டத்தட்ட அதே தான் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு இன்னைக்கு. கோல்டு ஏன் இறங்குச்சுன்னு நம்ம பேசணும் இல்லையா? ஆமா. டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மதிப்பு, அதன் நிலைமை எப்படி இருந்துச்சு? டாலர் இண்டெக்ஸ் ஒரு பெரிய சரிவுன்னு சொல்ல முடியாது, லேசான இருக்கும். ஒரு 0.2% இன்னைக்கு டாலர் இண்டெக்ஸ் இறங்குச்சு. அதுக்கு டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு பாத்தீங்கன்னா ஒரு 20 பைசா சுமாரா இறங்குச்சு. ஆனா அதுல இருந்து ரெக்கவர் ஆகி கொஞ்சம் மேல வந்துருச்சு. நம்ம பேசிட்டு இருக்கும் போது சும்மா ஒரு கம்மியா ஒரு 8 பைசா சரிவுல இறக்கமாகி வர்த்தகமாயிட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து Q2 ரிசல்ட்ஸ் பாத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ரிசல்ட்ஸ் என்ன விக்னேஷ்? டிவிஎஸ் மோட்டார்ஸ், நம்ம சென்னை பேஸ்ட் கம்பெனி, அவங்களோட ரிசல்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. வருவாய் ஒரு 29% வளர்ந்திருக்கு, 11,905 கோடி ரூபாய். லாபம் ஒரு 37% வளர்ந்திருக்கு, 906 கோடி ரூபாய். விற்பனை வளர்ச்சி ஒரு நல்ல சிறப்பா இருக்கு. அவங்களோட எபிட்டாவுமே பாத்தீங்கன்னா 40% வளர்ந்திருக்கு, 1,508 கோடி ரூபாய். எபிட்டா மார்ஜினும் 12.7% முன்னேறி இருக்கு. இந்த டாடா கேபிட்டல் இவங்க இப்பதான் ரீசெண்டா லிஸ்ட் ஆன கம்பெனி, புதுசா அவங்க ரிசல்ட் சொல்லிட்டு இருக்காங்க. வருவாய் ஒரு 8% வளர்ந்திருக்கு, 7,737 கோடி ரூபாய். லாபம் 2% வளர்ந்திருக்கு, 1,097 கோடி ரூபாய். ஆனா இவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லேசா சரிவடைஞ்சிருக்கு, 14.97%லேருந்து 14.18% லேசா இறங்கி இருக்கு. அடுத்து நியூஜென் சாஃப்ட்வேர், இவங்களோட வருவாய் ஒரு 11% வளர்ந்திருக்கு, 400 கோடி ரூபாய். லாபம் ஒரு 16% வளர்ந்திருக்கு, 82 கோடி ரூபாய். ஸ்ரீ சிமெண்ட், இவங்க ஒரு கொல்கத்தா பேஸ்ட் ஒரு சிமெண்ட் கம்பெனி, இவங்களோட வருவாய் 17% வளர்ந்திருக்கு, 4,761 கோடி ரூபாய். லாபமும் 4 மடங்கு வளர்ந்திருக்கு, 4 மடங்கு வளர்ந்து 308 கோடி ரூபாய் இருக்கு. அதே மாதிரி மார்ஜினுமே சுமார் 15%லேருந்து 20.5% வளர்ந்திருக்கு. நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க இவங்கெல்லாம். அடுத்தது இன்னைக்கு கவனிக்க வேண்டிய ஐபிஓஸ் ஏதாவது இருக்கா? இப்போ நமக்கு ஐபிஓ அப்படின்னு எதுவும் இல்லை. இன்னைக்கு ஒரு எஸ்எம்இ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேஎஸ் லாஜிஸ்டிக்ஸ் அவங்க போயிட்டு இருக்கு. அதை தவிர முக்கியமான ஐபிஓ மெயின் போர்டுன்னு பாத்தீங்கன்னா ஓக்லா இந்தியா, எம்டிஆர் ஃபுட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அவங்க மசாலா, ரெசிபி மிக்ஸ், ஃபுட்டு, ரெடிமேட் ஃபுட்டு, அந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் விற்கிற கம்பெனி எம்டிஆர் ஃபுட்ஸோட ஐபிஓ நாளைக்கு தொடங்குது. இது தவிர மில்கி மிஸ், நம்ம ஈரோடு பேஸ்ட் கம்பெனி, பால் பொருட்கள், பன்னீர், சீஸ், இந்த மாதிரியான பொருட்கள் உற்பத்தி பண்ற நம்ம தமிழ்நாட்டு நிறுவனம் அப்படிங்கறதுனால அவங்க ஒரு 2,035 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐபிஓ வெளியிடறதுக்கு ஆவணங்களை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இப்போ அதுக்கு செவி ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஐபிஓ வெளியிடறதுக்கு அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியா இருக்கு. ஸோ இது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு ஐபிஓ. ரொம்ப நன்றி விக்னேஷ், நிறைய செய்திகள் சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.